ஹலோ ஹால் ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் டெய்லர் பண்ணுற மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலோ ப்ளவுஸ்னு ஒன்று கொடுப்பாங்கள்ல, அந்த அலோ ப்ளவுஸை கொடுத்துட்டு கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, கை மட்டும் 1 இன்ச் ப்ளஸ்ஸாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் வாங்கி வச்சுட்டு மறந்துட்டோம் அப்படின்னா அந்த 1 இன்ச் ப்ளஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஞாபகமே இருக்காது. அதனால் அலோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு சில பேர்த்துக்கு கட் பண்ண உடனே ஞாபகம் வரும், ஒரு சில பேர் தைச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு கஸ்டமர் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு 2 இதில் நம்மக்கிட்ட இருக்கும்போதே ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிடலாம். கஸ்டமர் கைக்கு போச்சுன்னா மிஸ்டேக் கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் அதே தான் நானும் பண்ணேன். கொஞ்சம் மறந்துட்டேன். லைனிங் கட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம தான் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரில் இப்போ லைனிங் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் கொடுத்து அடிச்சிட்ருக்கேன். ஸ்லீவோட கீழ் பகுதியில் பீஸ் கொடுத்து நான் அது மேலே அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா மேல் தையலும் நான் போட்டு வரேன், பிசுறு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே என்ன பண்ணுவேன், எடுத்து மெயின் கிளாத்து மேலே வச்சு தைச்சி ஓவராலாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். இது லைனிங்கில் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். கீழே மட்டும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் மெயின் ப்ளவுஸ் கிளாத்தில் நம்ம அது கட் பண்ணியிருக்க மாட்டோம், அப்படியே தான் எடுத்து வச்சு தைப்போம். அப்போ எடுத்து வச்சு தைச்சிடலாம். லைனிங் கட் பண்ணும்போதே ஞாபகம் வந்துச்சுன்னா, நீங்கள் ப்ளவுஸையும் சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லைனிங் கட் பண்ணதுக்கப்புறம் தான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுவோம். இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸில் லைனிங் கட் பண்ணும்போதே ஞாபகம் வந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, லைனிங்கில் 2 இன்ச் பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு தைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட்டும் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே கீழே 2 இன்ச் பீஸ் கொடுத்து தான் அடிப்பேன். அடித்து அப்படியே திருப்ப மாட்டேன். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு அடித்து திருப்ப மாட்டேன். எந்தெந்த கிளாத்துக்கு அப்படின்னா, இந்த பூனம் சாரீ, கிரேப் சில்க் சாரீ, அந்த மாதிரி ஒரு லேஸான சேலைக்கு எல்லாமே நான் 2 இன்ச் பீஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். எதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, இந்த ரா சில்க் வரும் தெரியுங்களா, சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் சம்மந்தமே இருக்காது, நரன்னு இருக்கும். அந்த மாதிரி கிளாத் எல்லாமே ஆல்ரெடி அது ஒரு மாதிரியாக இருக்கும், வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம அதில் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் பீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியே அதை நான் கொடுக்க மாட்டேன், அடித்து திருப்பிடுவேன். அந்த ஒரு ப்ளவுஸில் மட்டும்தான் நான் அடித்து திருப்புவேன். அப்படி இல்லை, லேஸ் ஒர்க் அதிகமாக வைக்க வேண்டியது இருக்குது, 2-3 லைன் லேஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த ப்ளவுஸுக்கு நான் அடித்து திருப்பிடுவேன். 2 இன்ச் பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன். மற்றபடி இந்த லேஸாக இருக்க பூனம், ஜார்ஜெட்டு, கிரேப் சில்க்கு, சிஃபான் அந்த மாதிரி சாரீக்கு எல்லாமே 2 இன்ச் பீஸ் கையிலையும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இது கிரேப் சில்க் சாரீ, அதனால் நான் 2 இன்ச் பீஸ் கீழே கொடுத்து தைக்கிறேன். ஹெம்மிங் பண்ணால் அந்த தைச்ச லைன் தெரியாது. ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் தைக்கிறதையும் ஒரு சில இடத்துல மாற்றணும். நெக்கும் ஸ்லீவும் அதே மாதிரி தான். நெக்கும் அடித்து திருப்ப வேண்டிய இடத்துல நம்ம பார்த்து திருப்பணும். கிராஸ் பீஸ் வைக்க வேண்டாம்னா வைக்க வேண்டாம். ரொம்ப லேஸாக இருக்க சாரீக்கு கண்டிப்பாக நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தா தான் நெக்கோட அந்த அவுட்லைன் நீட்டாக இருக்கும். லேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடித்து திருப்பிட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சிடலாம், அது நல்லாயிருக்கும். கிளாத்தை பொறுத்து நீங்கள் தைக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கீழே எக்ஸ்ட்ரா 2 இன்ச் பீஸ் கொடுத்து அதுக்கு மேலே அது அப்படியே திருப்பினீங்கன்னா மேலே அந்த லைனிங் மேலேயே ஓரத்தில் தையல் போட்டு வர. மெயின் ஃபேப்ரிக் மேலே தையல் விழவே கூடாது. ரொம்ப பொறுமையாக தான் தைச்சிட்டு வரேன். ஏன்னா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, மெயின் ஃபேப்ரிக் மேலே தையல் விழுந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, நம்ம பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம ஓரத்தையல் போட ரொம்பவே கற்றுக்கணும். எப்போவுமே அந்த ஓரத்தையலுங்கிறது இடுப்புக்கு கீழே எக்ஸ்ட்ரா 2 இன்ச் பீஸ் கொடுக்கும்போதும்
கையில் 2 இன்ச் பீஸ் கொடுக்கும்போதும் நெக் லைனில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவும். அது போட்டால் தான் நல்லா நிற்கும், அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ வந்து நான் மேல் தையலும் போட்டுட்டேன். இதை அப்படியே திருப்பி உள் பக்கமாக வச்சு கொஞ்சம் பெரிய தையலாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஹெம்மிங் வச்சுன்னு இந்த தையல் வந்து பிரிச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்லாயிருக்கும். லைனிங்கில் தான் நம்ம வந்து 2 இன்ச் பீஸ் வந்து கொடுத்து அடிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா. அதாவது ஸ்லீவ் வந்து சின்னதாகிருச்சு, அதை எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச் கொடுத்து தைச்சிருக்கேன். இப்போ அந்த பிசுரே வெளியே தெரியாது. இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் எந்த ஒரு பிசுருமே இருக்காது, நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம். ஆனால் லைனிங்கில் எக்ஸ்ட்ரா வந்து துணி கொடுத்து அடிச்சிருக்கோம் ஸ்லீவோட லென்த்துக்காக, நீளத்துக்காக. இப்போ இது மேல் பக்கம், இதுக்கப்புறம் உள் பக்கமாக பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்குறோமோ, தப்பே வந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிடணும் நம்ம. அதுதான் வந்து நம்மளோட டேலண்ட்டு. இப்போ இந்த ஸ்லீவ் விட 1 இன்ச் வந்து ப்ளஸ்ஸாக கேட்டாங்க. மேலே வந்து ஸ்லீவ் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். 1 இன்ச் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். கை வச்சு காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல. இதுக்கப்புறம் அடுத்த மிஸ்டேக்கு, இப்போ நான் வந்து எல்லாமே தைச்சிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே தைச்சிட்டேன். ஸ்லீவ் மெயின் ஃபேப்ரிக்லேயும் கரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 இன்ச் வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும், நீளம் வந்து 1 இன்ச் வந்து அதிகமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், அதாவது துணி வந்து என் கையில் தான் இருக்குது, இன்னும் வந்து கஸ்டமர்கிட்ட போகல. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, எகைன் வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயே நம்ம துணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அது மிஸ்டேக்காக மெயின் ஃபேப்ரிக்கில் நல்லாவே தெரியும். 2 துணியும் ஒரே மாதிரி இருக்கும், இடையில மட்டும் ஒரு கோடு மாதிரி தெரியும். அப்போ இது ஒட்டு போட்டிருக்காங்க, இவங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சாரீ கலர் வந்து ஆப்போசிட் கலராக இருந்துச்சு அப்படின்னா சேலையிலேருந்து ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த இடுப்பில் சொருகிற இடம் இருக்கும் தெரியுங்களா, இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் கால் நீளம் வரைக்கும், அந்த இடத்துல 2 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த பீஸை வந்து ஃபேப்ரிக்கோட, அதாவது ஸ்லீவோட மெயின் பக்கமாக வச்சு தைச்சிருங்க. அதுக்கு கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு 2 இன்ச் பீஸ் வந்து லைனிங்கில் கொடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து நம்மளுக்கு பிசுறு வெளியே தெரியக்கூடாது. ஒரு கிளாத் வந்து கீழேயும் ஒரு கிளாத் வந்து மேலேயும் வச்சு தைச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில். இதுக்கப்புறம் 2த்தையும் அந்த எட்ஜில் வந்து தையல் போட்டு வர எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணணும். சேலை கிளாத் வந்து அதிகமாக இருக்குது, அந்த கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்படி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். சேலையோட கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனாக இருக்கும். நம்மளும் நம்ம பண்ண தப்பு வந்து வெளியே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு இதை தான் இந்த ஊரில் வந்து இந்த தப்பு நான் பண்ணிட்டேன். கஸ்டமர் என்னை எதுவும் கேட்கல, அது தப்புன்னு நான் சொல்லவும் இல்லை. ஒரு 1 இன்ச்சுக்கு தானே, ஒரு பட்டையாக ஒரு சேலையோட துணி தெரியும் போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களும் எதுவும் கேட்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைச்சி கொடுத்துட்டேன். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மிஸ்டேக் மட்டும்தான். கஸ்டமர் வந்து என்கிட்ட தெளிவாக சொன்னாங்க, கை வந்து எனக்கு 1 இன்ச் வந்து ப்ளஸ்ஸாக வேணும்னு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இப்போ வந்து தைச்சிருக்கேன், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள் பக்கமும் எந்த பிசுறும் தெரியாது, லைனிங் பக்கமும் தெரியாது, மெயின் ஃபேப்ரிக் பக்கமும் தெரியாது. நம்ம போட்டிருக்க தையலும் அந்த இடத்துல சேலை கலர் வரங்காட்டிக்கு அதுவும் பெருசாக தெரியாது, ஏதோ ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. இப்போ வந்து கீழே வந்து 2 இன்ச் பீஸ் வந்து கொடுத்து அடிக்கிறேன்.
முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுற மிஸ்டேக் நம்ம தான் கரெக்ட் பண்ணி ஆகணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதையே தெரியாமல் உட்காந்து எதையுமே டக்குன்னு ஞாபகம் வராமல் இருக்கக்கூடாது. ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும். நம்ம தான் யோசித்து கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும். இப்போ இந்த 2 இன்ச் பீஸ் மேலே வச்சு ஓரத்தையில் அப்படியே போட்டு வரேன். இன்னொரு காமெடி என்னென்னா, இந்த ப்ளவுஸ் நான் தைச்சி கொடுத்துட்டேன். ஒரு 1 மந்த்தே இருக்கும். இதே ப்ளவுஸ் அளவு வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. இது நான் என்னன்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ப்ளவுஸ் முடித்து கொடுத்துட்டேன். 1 மந்த்தே ஆயிடுச்சு. அவங்களும் போட்டுட்டு அடுத்த ப்ளவுஸ் கொடுக்குறாங்க என்கிட்ட. அடுத்த ப்ளவுஸ் கொடுக்கும்போது அதோட அளவு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். எனக்கு எவ்வளோ துணி வந்திருக்கு தைக்கிறதுக்கு, அப்போ என்னென்ன அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் அதே துணி நம்மளுக்கு அளவு ப்ளவுஸை வேறு கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணது எனக்கு அப்போ தான் புரியுது, இன்னும் அதிகமாகவே புரியுது. சரி ஓகே, இனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இனி கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனா ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அவங்க கொடுத்த கவருக்குள்ளே அந்த பேப்பரை வச்சிடணும். நம்ம கட் பண்ணும்போது பார்ப்போம்ல, எடுத்து எல்லா துணியும் கீழே வச்சு பார்க்கும்போது அந்த பேப்பர்லேயும் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லலை. இவங்ககிட்ட வாங்கி நான் ரொம்ப நாளாக வச்சுட்டேன், அதான் மிஸ்டேக். இப்போது ஸ்லீவ் பாருங்கள், ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் வச்சு முடிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸை நான் தைச்சிட்டேன், ஒரு ஸ்லீவே முடிஞ்சது பாருங்களேன். அதுக்கப்புறம் பிரித்து தான் இந்த எக்ஸ்ட்ரா வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹெம்மிங் பண்ணால் அந்த லைனில் இருக்க தையலும் போயிடும். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி